இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்ம கொடுத்த கணிப்பில் மொத்தம் 8 செட்டாக கணிப்புகளாக பார்த்தோம். 8 செட்டு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு 650 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ 650 அப்படிங்கும்போது நம்ம இங்கே கொடுத்ததில் நம்ம இதெல்லாமே டேரெக்டாகவே தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இங்கே கொடுத்துருக்க இந்த சைடில் இந்த 8 செட்டாக 4 செட்டாக இருந்தாலும் சரி, இந்த சைடில் இருக்க இந்த 4 செட்டாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து நம்மளுக்கு 650 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் அனைத்தும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி நம்ம தொடர்ச்சியாக 3 போர்டுமே டேரெக்டாகவே பாஸ் ஆகுது. சரிங்களா? அதனால் இதே மாதிரி உங்களுக்கு கெஸ்ஸிங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நம்ம இருந்தால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் காமிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தது கிவ் ஸ்டார்னு வரும். அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்குரிய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 650 அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி ரிசல்ட்டு இருக்குது அப்படிங்கிற சார்ட் தான் இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த கடைசியாக நம்மளுக்கு வந்து என்றைக்கு வந்திருக்கு அப்படின்னா 2025 650க்கு 715 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? 715 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கடைசியாக அதுக்கு முன்னாடி 469 197 இதில் 244 512 814 சொல்ல போனால் இதில் எங்கேயாச்சும் டபுள்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு பிசியில் டபுள்ஸாக காமிக்கிது. பாக்கி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே சிங்கிள் டிஜிட் பவராக தான் டேரெக்டாகவே வந்திருக்கு. சொல்ல போனால் 814 197 669 715. சரிங்களா? ஸோ சொல்ல போனால் இந்த இடத்துல 1 1 1 1 1 வந்து பி போர்டில் 2 தடவையும் ஏ போர்டில் ஒரு தடவையும், அதாவது பி போர்டில் 3 தடவை ஏ போர்டில் ஒரு தடவை அப்படிங்கிறது 2 நம்மளுக்கு வந்துருக்கு. அதை எவ்வளோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 இதுக்கு முன்னாடி வந்த சார்ட் ஜஸ்ட் ஒரு தடவை அப்சர்வ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது. 4 வந்து சி போர்டில் 2 தடவை, ஏ போர்டில் பி போர்டில் ஒரு தடவை, ஏ போர்டில் ஒரு தடவை. ஸோ 1 4 அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு கம்பேரிசனாக நம்மளுக்கு இதில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 9. சொல்ல போனால் எந்த எண்கள் எந்த போர்டில் ரொம்ப நிறைய இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 50ங்கிற ரிசல்ட்டுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சரி, இப்போ இந்த 650 அப்படிங்கும்போது இந்த சார்ட்டில் எப்படி அதிகமாக ரிப்பீட்டடான எண்களாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சொல்ல போனால் நான் இந்த இடத்துல என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல 654 அப்படி சொல்லிட்டு இந்த 654 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல இருக்க ஏபிஏ என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தேன். இந்த இடத்துல வந்து 99 வருது. இந்த வந்து 4க்கு 1 அப்படிங்கும்போது 0க்கு 7. ஸோ 990ன்னு நான் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிறேன். அதாவது 654 இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ 654க்கு கீழே 99 4க்கு 1 அப்படிங்கும்போது நேற்று நம்மளுக்கு சி போர்டில் 0, 4க்கு 1 அப்படிங்கும்போது 4க்கு 1னா நம்மளுக்கு 0க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 99, 4க்கு 1னா 0க்கு 7, 997 அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம இதுக்கு அடுத்தபடி என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துலையும் 65 அப்படிங்கிறது இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 654 இருக்குது, இங்கேயும் 654 இருக்குது. நேற்று ரிசல்ட் 650 தானே, இங்கே என்ன 654 இருக்குது அப்படிங்கிறதுனால 654 அப்படிங்கும்போது இது பக்கத்தில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இதே தான். அதாவது 6க்கு 9, 5க்கு 8, 4க்கு 1 அப்படிங்கும்போது 4க்கு 1னா 0க்கு வந்து 7. ஸோ 987 அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 654 அப்படிங்கிற இடத்துக்கு நம்மளுக்கு அதே மாதிரி எந்த இடத்துல 65க்கு 01 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 01, 4க்கு 8 அப்படிங்கும்போது 0க்கு வந்து 4. ஸோ 014 அப்படிங்கிறதும் இது மூலிமா எடுத்துக்கிறது. எங்கே அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல 01, 4க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 0க்கு வந்து 4 அப்படிங்கும்போது 014 அப்படிங்கிறது இங்கே எடுத்துக்கிறேன். சரிங்களா?
சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 650 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 750 இருக்குது. 750 அப்படிங்கும்போது 7க்கு 6 அப்படின்னா நம்மளுக்கு வந்து நேற்று இந்த எண்கள் வந்து 650 அப்படிங்கும்போது 6க்கு வந்து 5 5 இந்த இடத்துல 7க்கு 5 சாரி 5க்கு 7 7 0க்கு 9 579 அப்படிங்கிறது நம்மளுக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல 750க்கு மேலே 679 தான் 579. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தோம்னு வச்சுங்களேன். 650னா இந்த இடத்துல 750 அப்படி 7க்கு 7னா இப்போ 6க்கு 6 5க்கு 5 0க்கு வந்து 9. ஸோ 659 579 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சேனலில் பார்த்துட்டு இருக்க போதே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனையும் மறக்காமல் ஷேர் பட்டனையும் மறக்காமல் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வீடியோக்களும் தினசரி உங்களுக்கு காலையில் வந்து சேரும். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அனைத்தும் வரும். சரிங்களா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா இங்கே வந்து 950 இருக்குது. நம்மளுக்கு ரிசல்ட்டு 650 அப்படிங்கும்போது 9க்கு 4 9க்கு 4 அப்படின்னா 6க்கு வந்து 1. அதே மாதிரி இங்கே வந்து 5க்கு 8 0க்கு வந்து 1 181 அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 181 அப்படிங்கிறதும் இங்கே கிடைக்கிது. சரி நண்பர்களே, இப்போ வந்து 181 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 950 அப்படிங்கும்போது 9க்கு 2 அப்படின்னா 6க்கு வந்து 9. அதே மாதிரி 5க்கு வந்து 3 0க்கு 0 930 அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா இங்கே நான் பிசிக்கு தான் இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன். இதில் 50 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த 50க்கு இந்த சைடில் 72 இருக்குது. இந்த சைடில் 72 இருக்குது. இங்கே 72 இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா 35 இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 50க்கு 35 50க்கு 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு பக்கத்துலேயே சரௌண்டிங்ஸில் பக்கத்துலேயே கிடைக்கிது. நம்மளுக்கு 50க்கு 20 50க்கு 35 50க்கு 72 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஸோ இதுபடி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நேற்று மாதிரியே நம்மளுக்கு இன்றைக்கி 7 செட்டு கிடைச்சிருக்கு. அது என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சொல்லப்போனால் 997 987 014 014 579 659 181 930 997 987 014 659 579 181 930 அவ்வளோதான். இது வந்து நம்ம பாக்ஸ் ஆர் டைரக்டாக பார்க்குறோம். சரிங்களா? பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்க 7 செட்டையும் நம்ம வந்து பாக்ஸ் ஆர் டைரக்டாக கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறோம். சரியா? இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள். இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்கில் இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங்லலாம் பார்க்கும்போது வருது. இது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான், ஃபுல்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் பண்ணி. இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இது மூலியமாக சொல்லிக்கிறேன். ஸோ இதில் கிடைச்ச இந்த 7 செட்டு தான் நேற்று வந்து நம்மளுக்கு 8 செட்டாக நம்ம கெஸ்ஸிங்கில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து 7 செட்டாக கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சரிங்களா? இது மூலியமாக கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு இந்த இடத்துல 659 579 அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டும் ஒரு பேர் மாதிரி தெரியுது. அதே மாதிரி இதுவும் ரெண்டும் ஒரு பேர் 997 987 இதுலேயும் நம்மளுக்கு ஒரு பேராக தெரியுது. ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம அந்தளவுக்கு நம்ம ஒரு ரொம்ப இதுவாக சொல்கிற மாதிரி ஒன்றும் நம்ம எடுக்கிறது கிடையாது. நம்மளுக்கு டேரெக்டாகவே ஃபுல்லாக 3D அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ 609 ஸோ இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். ஸோ இது மூலயமா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் என்ன வரும், என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னு வச்சுங்களேன். ஆல் போர்டில் சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து 9 1 அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம்னு வச்சுங்களேன். சி போர்டில் 7 9 அப்படிங்கிறது நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.